சொல்லுவியா? பொண்ண பேசுவியா? ஒரு பொண்ண பேசுவியா? கால விட. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு பார்த்து ஒரு 2 பேர் திருந்தினா கூட போதும். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக ஏன் எமோஷ்னலாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். என்னடா பண்ணீங்க? அப்படி வரீங்க? சொல்லுவியா? பொண்ண பேசுவியா? ஒரு பொண்ண பேசுவியா? கால விட. பொம்பளை பேசுவியா? எப்படா பேசுன நீ? நின்ற. நீங்களே அசிங்கமா இருக்குல்ல? எப்படி நீ பேச? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேச? உனக்கு அம்மா இல்லையா? என்னாச்சு மேடம்? நீ தானே கூட வந்த? என்ன சொன்னா சொல்லியா? அரைஞ்சு இழுத்துரும் இழுத்து. அடிக்காத. மண்டை வலிக்குதுங்க, 2ஆ பொழக்குது, அப்படியே ரத்தம் கொதிக்குது, படபடன்னு இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க. பௌமி ஒரு பக்கம் அடிக்கிறா, அக்கா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க. சாதாரணமாக வண்டியில் தாங்க போயிட்டு இருந்தோம். நானும் பௌமியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு, எனக்கு வாய்ஸே வரல, உண்மையாக படப்படன்னு இருக்கு. சைடில் வண்டியில் வந்து ஈஸியாக ஒரு 3 கெட்ட வார்த்தையை அப்படியே த்ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. மற்ற டைமில் நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி என்னால் ஈஸியாக எடுத்துக்கவே முடியாத வார்த்தை. என்னையும் இல்லாமல் ஃபோமி இல்லாமல் 2 பேருமே சொன்னோடனே நான் ஃபாலோ பண்ண ஃபோமின்னு சொன்னேன். ஃபாலோ பண்ண அங்கே போகிறான் இங்கே போகிறான், அவனை விடவே கூடாதுன்னு கூட அவனுங்க ஸ்பீடுக்கு நாங்களும் போகிறோம். தெரியுது அது சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு விடக்கூடாது. யார் தான் கேட்குறது? எல்லாருமே இக்னோர் பண்ணிப்போம். எதுக்கு பிரச்சனை, வேண்டாம், போலீஸ் போனால் பிரச்சனை, யார் தான் கேட்குறது, நம்ம கேட்போம்னு சொல்லி போனேன். கரெக்டாக கீழே தரு மாரியம்மன் கோயில் அந்த வளைவில் கரெக்டாக அந்த அம்பாலே தள்ளி விட்ட மாதிரி விழுந்துட்டாங்க. இறங்கி போய் கேட்குறேன், வீடியோ எடுக்காதீங்க, மறைச்சிட்டாங்க, இப்படி சாரி அப்படி இப்படின்றானுங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பசங்களை அவமானப்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. சின்ன பசங்களாம் தயவு செஞ்சு, சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ தப்பான வார்த்தைகளை அப்படியே த்ரோ பண்ணாதீங்க ஒரு பொண்ணுங்க மேலே. தயவு செஞ்சு சொல்லி சூசைட் வரைக்கும் போகும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது அவங்க அம்மாவோ அவங்க வீட்டில் இருக்கவங்களோ சுற்றி இருக்கவங்களோ இதை பார்த்தா தயவு செஞ்சு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். மேபி நான் இந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிடலாம். ஆனால் இவனுக்கு இப்படி பண்ணது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கேன். ஸோ நாங்கள் போலீஸில் கேஸ் கொடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் டீல் பண்ண தான் போகிறோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெட்ட வார்த்தைகளை எல்லாரையும் கண்ணாப்பண்ணா திட்டிகிட்டு இருக்கீங்கன்னா நிறுத்திக்கோங்க. லேடிஸ் வந்து நீங்கள் வந்து விட்ட ஆள் கிடையாது, இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு போகிறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆர்த்தி செல்வகுமார் அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நீயா நானா ஷோ மூலமா மக்களோட கவனத்தை ஈர்த்த ஆர்த்தி ஆருவிட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டை உருவாக்கி அது மூலமா பல உணவுப் பொருட்களை விற்பனை செஞ்சு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஆர்த்தி நேற்று இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களை சில இளைஞர்கள் கெட்ட வார்த்தையில திட்டி ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தி அந்த இளைஞர்களை துரத்தி பிடிச்சு அவங்களை அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துற விதமா சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. பலரும் ஆர்த்தியோட இந்த தைரியத்தை பாராட்டிட்டு வராங்க. மேலும் எல்லா பெண்களும் இவங்கள மாதிரி தைரியமா இருக்கணும் அப்படின்னு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. எல்லா பெண்களும் இப்படி சில ஆண்களால தவறுகள் நடக்கும்போது பயந்து நமக்கு என்னன்னு விடாம இப்படி தட்டி கேளுங்கன்னு பெண்களை ஊக்கப்படுத்துற விதமா ஆர்த்தி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் மக்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி சொல்லியும் சில தவறான கமெண்ட்ஸ்க்கு பதிலடி கொடுத்தும் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய பேருங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, கமெண்ட்ல அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சத்தியமாக எனக்கு தெரில. இதை வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படியெல்லாம் இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனைனா 2-3 கமெண்ட் பேட் கமெண்ட் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் பணத்திமிரு, உன் ஆணவத்திமிரு, நீ பெரிய அந்த வார்த்தை சொல்லி நீ பெரிய ஆளா, காலில் விழுந்தா நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே வந்து இல்லை. ஆனால் அவங்களுக்குலாம் நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க. அவங்களுக்குலாம் புரியாது எவ்வளோ பேசினாலும். ஏன்னா இப்போ அடி வாங்கின பர்சனுக்கும் இப்போ இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசு கிடையாது. அதனால் நான் நல்லா தான் இருக்கேன். யாரும் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன்.
ஓகேவா? இந்த வீரமங்கை இது இருக்காங்க பாருங்க, அப்படி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க சேஃபாக இருக்கீங்களா அக்கா? ஓகேவாக்கா, நீங்கள் பண்ணது கரெக்டு, எனக்கு மனசே ஆறிடுச்சு, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, கேட்க பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேங்க, எனக்காக மட்டும் நான் நடிக்கலை, எனக்காக மட்டும் அந்த வீடியோ நான் போடல. நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க. சில பேர் சில வார்த்தைகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி ரோட்டில் போ எதா பண்ணிட்டு போகிறோம், நமக்கு எதுக்கு, நம்ம மென்டல் ப்ரெஷர் போயிட போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி நம்மளாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நான் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஒரு உதாரணம். இதை பார்த்து ஒரு 2 பேர் திருந்தினா கூட போதும். ரத்தம் கொதிக்குதுங்க. ஒரு லேடிஸை பார்த்து நீ என்ன வார்த்தை வேணாலும் த்ரோ பண்ணிட்டு போயிட்டுருப்பியா, எப்படி அவனை விடுறது? அவ்வளோதான். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஏன் எமோஷ்னலாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பெண்ணா பிறந்து தப்பா, இல்லை நம்மளாம் என்ன பண்ணணும் தெரியல. ஆர்த்தி அந்த இளைஞர்கள் மேலே முறையாக காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். காவல்துறையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் சேஃபாக இருக்கோம், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணுற மக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. வணக்கம். மதியானம் நான் போட்ட வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப போல்டான விஷயம்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி. யாராவது ஒருத்தவங்க இதை பண்ணியே தீரணுன்றதுக்காக தான், அது ஏன் நம்மளா இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணேன். ஏன்னா ஒரு வார்த்தையை டக்குன்னு ஒரு பொண்ணுங்க மேலே த்ரோ பண்ணிட முடியாதுல்ல, டக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு கெட்ட வார்த்தை ஈஸியாக பேசக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க, ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சு. கண்டிப்பாக ஆக்ஷன் நிச்சயமாக எடுப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக எடுப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, போங்க அடிங்கன்னு சொல்லலை, போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். யாராவது திட்டினா காதில் வாங்கவே நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான், சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2 தடவை 3 தடவை திட்டினா பரவாயில்ல, அப்படி திட்டிகிட்டே போயிட்டே இருக்கும்போது எப்படி விட முடியும்? ஸோ அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், வீட்டில் உங்களுக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஒரு ஆக்ஷன் எடுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.